ஓகே, கன்று இருக்குது. சும்மா தான் இருக்கிறானுங்க. எடுத்து போட்டு விட்ருவோம். 3 2 1 போடு. ஒரு டிக்கெட்டில் எல்லாருமே அவுட்டு. ஒரே ஒரு கன்று புல்லட்டில். இல்லை போ, சூப்பராகுது. யாரோ பார்த்த மாதிரி சத்தம் கேட்குது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது இட்ஸ் மீ கேமில் ஒரு 77 சேனல். என்னடா எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ட்வின்ஸ் தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். 2 பிரதர்ஸு வித் நம்ம கெஸ்ட்டோட தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். அந்த கெஸ்ட் யாருன்னு சொல்கிறேன். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அது சரி பண்ணுறதுக்கு அந்த டேஞ்சரஸான வீட்டிலேருந்து 3 பொருள் எடுக்கணும். இன்றைக்கி நம்ம கிராண்ட்பாவோட விளாட போகிறோம். அவங்க தான் இந்த கெஸ்ட்டு. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே வர போகலாம். வீடியோக்குள்ள வர போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வந்தாச்சு. இப்போ ஒரு க்ரௌபார் இங்கே கீழே இருக்கும். இங்கே எடுத்துப்போம். அடுத்தது இதை திறக்கணும். அவ்வளோதான், திறந்தாச்சு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் குதிக்கிற பட்டன் இருக்குது. அதனால நம்ம ஓடும் போது ஈஸியாக இருக்கும். லைஃப் லைன் தான் இது, டேலாம் கிடையாது. அந்த லைஃப் லைன் முடியும் போது நம்ம காலி மர்கேசாலா. ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கீழே போயிட்டு இந்த டைனமேட் இருக்குது, போடு. டைனமேட் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு பிளான் இருக்குது. க்ரௌபார் இங்கே போட்டோன்னா இங்கே சத்தம் கேட்குதுன்னு உள்ளார போவாங்க. லேசரில் போட்டு செத்து போயிடுவானுங்க. அப்புறம் இங்கே ஒழிஞ்சிக்கலாம். வாங்கடா சீக்கிரம். யார் ஃபஸ்ட்டு வரீங்க? தடித்தாண்டா வரான். அவங்க அண்ணன் கூடயே தம்பியும் வரான். கிழவனுக்கு சாதாவே காது கேட்காது. இதில் மட்டும் கேட்டுருமா? ஓகே, கிளவியும் போகிறா. எப்பா சரி சத்தம். அண்ணன் தம்பி 2 பேரும் போட்ட கேஸ் ஆகிட்டானுங்க. இங்கே கிளவி போட்ட கேஸ் ஆகல. சரி இருந்தா டே என்னடா என்கிட்ட வந்துருச்சு. சரி, சத்தத்தை கேட்டு அட்ராக்ட் ஆகிருப்பா. அவ்வளோதான், கிளவியும் காலி. ஓகே கேஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யோ, இவன் வேற ஐசியூன்ட்டு. வாடா டே, கீழே வா. சீக்கிரம் வாடா. நான் மேலே போகணுமா இல்லை மேலே தான் போகணும்? வளருது வாய். ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் மட்டும் கிடைக்கிட்டோம். யாராலையும் என்ன பிடிக்கவே முடியாது. ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கு. நம்மக்கிட்ட வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாம் திறந்துட்டேன். இங்கே இந்த கோடு இருந்தது. இங்கே ஒன்று, அங்கே 2. ஓகே, இந்த கோடு போட்டுடலாம். இங்கே என்ன இருக்குது? ரெட் கீ தான் நம்ம வேணும். ஏன்னா டோர் எஸ்கேப் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அடுத்தது டோர் ஹேண்டில் இருக்கா? இல்லை, பேண்டேஜ் இருக்குது. இங்கே என்னது? 3421. 3421. ஓகே, ஞாபகம் வச்சா. சரி, ரெட் கீ அங்கே தான் சைடில் இருக்க பார்த்துட்டேன். இங்கே ஒரு ரிவால்வர் பாட்டு இருக்குது. ஓகே, இங்கே திறந்துப்போம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. திறந்துப்போம். உட்காந்துட்டு 1, இங்கே 1, இங்கே 2. 1 2. ஓகே, திறந்தாச்சு. டோர் ஹேண்டில் இருக்குது. பிளாஸ்மா கன் எடுத்து எல்லாத்தையும் கதற விட்றோம். ஓகே, கோடு பார்த்தோம். 3421. சேரவே தட்டி விட்டு வந்துட போகிறாங்க. 3 4 2 1. திறந்தாச்சு. என்ன இருக்குது? கோடு ஹேண்ட் வீலு. நம்ம காயின் எடுக்க யூஸ் ஆகும். வாங்க, டேரெக்டாக ஹேண்ட் வீலு வைக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அவ்வளோதான், கட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே, இங்கே வச்சாச்சு. தண்ணியில் போயிடுச்சு. இப்போ இங்கே காயின் வந்திருக்கோம். நம்ம அப்படியே க்ரௌபார் எடுத்துப்போம். க்ரௌபார் தேவைப்படுது அந்த பிளாங்கை உடைக்க. வாங்க போகலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீ போயிட்டு பிளாங்க் வாங்கினோம். பிளாங்க் உடச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போயிட்டு பெயிண்டிங் எடுத்துருவோம். பிளாங்க் லைட் ஆஃப் பண்ணிடலாம். டோட்டல் கரண்ட்டே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. சாதாரணமாகவே கண்ணு தெரியாது. இதில் கரண்ட் வேறு ஆஃப் பண்ணியிருக்கோம். சுத்தமாக கண்ணு தெரியாது. அது கிளவிக்கெலாம் சொல்லவா வேணும்? அப்புறம் இங்கே இன்னும் குரூப்பாக சுற்றிட்டு இருக்கிறானுங்க. கிளவியும் இருக்கா. அந்த ஸ்லெண்ட்ரினா நம்புங்க, சாவுங்கடா. ஸ்லெண்ட்ரினா நம்புகிறீங்க, சாவு. என்னடா திடீர்னு ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் போயிடுச்சு. இதுதான்டா வரப்பிரசாதம். இது இல்லைன்னா அவ்வளோதான், எஸ்கேப்பே முடியாது. டோர் ஹேண்டில் இங்கே கிளவன் இருக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது. ஐசியூன்னு சொன்னான்.
சரி விடுங்க, அப்புறமா கன்று கிடச்சவொன்னே ஐசியூக்கு அனுப்பிச்சிடலாம். ஆசைப்படுறாருல. பாரு, பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கன்பார்ட் கிடச்சிருச்சு. இன்னும் 2 இருக்கும். அதில் ஒன்று மேலே பார்த்தாச்சு, இன்னொன்று தான் எங்கன்னே தெரில. அது எடுத்துக்கலாம், இந்த ப்ரிசன்குள்ளார தான் இருக்கும். ஓகே, 2வது கன்பார்ட்டு இதான் போயிட்டு இருக்கிறான் பாருங்க. 2வது கன்பார்ட்டு கிடச்சிருச்சு. 3வது எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? இங்கே இல்லை, எங்கேயும் இல்லையே. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இதை போய் வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி டைனமிட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இந்த ஜந்துவை போட்டு தள்ளிட்டு நம்ம இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்துட்டேன். அங்கே டைனமிட் எடுத்துகிட்டு அங்கே போயிடுவோம். கன்று கூட நம்ம அப்புறமா அசம்பிள் பண்ணிக்கலாம். டேடி கீழே போகுது, கீழே போகுது. ஸோ திருப்பி மேலே வரணும், வெயிட் பண்ணணும். ஓகே, வந்துருச்சு. அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். ஓகே, இறங்கிடலாம். கரெக்டாக இந்த இடத்துல போட்டு நம்ம ஓரத்தில் அப்படியே உக்காந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான் அந்த ஜந்து, பெரிய பீட்டில் வளர்க்குறாங்க. கபூம், முன்னாடி போயிட்டு போட்டு பின்னாடி வரலாம். கபூம். டேடி என்னடா கைஸ், நான் இங்கே ஓரத்தில் தான் இருந்தேன். அது என்ன இப்படி ஆயிடுச்சு? பாம்பு வெடிச்சிருச்சு, அதுவும் செத்துருச்சு. இருந்தாலும் நம்ம லைஃப் லைன் பாருங்க, முக்கால்வாசியா கால்வாசி குறைஞ்சி போச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இங்கே தான் ரிவால்வர் பாட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் இல்லையா? அருமை. அயன்காகு இங்கேருந்து வச்சு விட்ருவோம். இங்கே என்ன இருக்குது? பம்ப் ஹேண்டில் இருக்குது. இல்லைன்னா ஸ்விட்ச் போர்டு கீ, இல்லைன்னா வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பம்ப் ஹேண்டில் அங்கே போய் விழுந்துருச்சு. இருங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி சத்தங்க இது. இதோ அதானா? அவன் தானா? அதுன்ற கன்னு அசம்பிள் பண்ணோம். போட்டு கன் பாட்டு கிடச்சிருச்சு ஃபைனல். இங்கே தான் இருந்திருக்கா? ஐ நீட் ரிவால்வர். இருக்கடா, அசம்பிள் பண்ணிட்டு வரேன். முதல்ல திறந்து விட்ருவாங்க. பார்த்த மாதிரியே சத்திங்க எல்லாம் இங்கே வந்துட்டு இருப்பானுங்கடா. ஸ்லெண்ட்ரினா மாஸ்கில்னா இந்நேரம் காலி. நல்ல நம்மளெலாம் துரத்தல. ஓகே, 1 2 அங்கே மேலே போட்ட கன் பாட்டை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு அசம்பிள் பண்ணிட்டேன். ஓகே, கன்று ரெடி. இனிமேட்டு எவன் வந்தாலும் சரி, இருங்க, வர மாதிரியே சத்தம் கேட்குது. அவ்வளோதான். அப்புறம் அப்படியே மேலே வந்துட்ட கன்று எடுத்துகிட்டு இங்கே தான் நிறைய பேர் சுற்றி இருப்பானுங்கண்ணே. எங்கடா எவனுமே கண்ணா கன்று கண்டவொடனே அப்படியே பயந்துட்டானுங்க, மிரண்டுட்டானுங்க. சரி, எங்கே போயிட்டாங்க? பம்ப் ஹேண்டில் இங்கே இருக்குது. கிளவி இங்கே இருக்கா? கிளவி இங்கே பாரு, நான் தான் ஸ்லெண்ட்ரினா. ஏன்னா ஹார்ட்டெல்லாம் விட்டுட்டு இருக்கிறா? நான் தான் ஸ்லெண்ட்ரினா. நான் ஸ்லெண்ட்ரினா இல்லடி, இப்போ சாவு. ஓ, பொண்டாட்டி அடிச்சோடனே புருஷனுக்கு கோவம் வருது. நீ போயிட்டு வா. இது சுடுறது ஜாலியாக இருக்கு கைஸ். அப்படியே சுட்டு அப்படியே திப்புன்னு ஒரு சத்தம் கேட்டு அப்படியே உள்ள வரானுங்க. செம்மையாக இருக்கு. எங்கே அந்த அண்ணன் தம்பிங்க? ட்வின்ஸ். ஓகே, பம்ப் ஹேண்டில் வச்சுருவோம். அப்படியே மாஸ்க் போட்டு. எங்கடா ஒழுங்கா வர மாட்டேங்குது? ஹோல்டு. ரங்கடு ரங்கன் கிசனு கிசன், அந்த விளம்பரம் தெரியுமா கைஸ் உங்களுக்கு? நல்லா தொட அழுத்தி தொட, இந்த காலின் அந்த மாதிரி நல்லா வந்து போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பண்ணால் பொட்டி கீழே விழுந்துருச்சு. ஓகே, நம்ம க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்து திறக்கணும். க்ரௌபார் எடுத்தாச்சு. இன்னும் எல்லாம் சதறிடுச்சு க்ரௌபார் வச்சோடனே. டிடி என்னடா கீழே விழுந்துருச்சு? கீழே போடு, இதை வச்சிடலாம். அப்படியே சதறிடுச்சு. ஓகே, இவனுக்கு வேறு பார்த்துட்டானுங்க மாஸ்க் இல்லாதப்ப. ஓகே, அப்படியே வந்தாச்சு. இவன் வேறு இங்கே தான் இருக்கானா? போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வா. அவங்க தம்பி வரணுமே எங்க? உடனே வந்துட்டான். அண்ணனை சுட்டவொடனே தம்பி, அங்கே கிளவி சுட்டவொடனே அவன் புருஷன் வரான். பரவாயில்ல. இங்கே ஒரு ஆமோ இருக்குது. ஓகே, அவ்வளோதான், 4 டிக்கெட்டையும் போட்டு தள்ளியாச்சு. அடுத்து நம்ம இந்த அயன்காக் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பட்டனை முதல்ல ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடலாம். அது மறந்தே போயிட்டேன். பட்டனை வச்சிடலாம். பட்டனை வச்சுட்டு அயன்காக் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இப்போ தான் போட்டு தள்ளியிருக்கோம், அதனால இன்னும் பிரச்சனை இல்லை. போயிட்டு அயன்காக் எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் நான் அயன்காக் எடுத்துகிட்டு வந்து வச்சு அங்கே வந்து சத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இருந்தது. அதை எடுத்துகிட்டு இங்கே கீழே வந்துட்டேன். கீழே நம்ம செத்து போனோம்ல, அந்த இடத்துல டோர் ஹேண்டில் தான் இருந்தது பீட்டில் கிட்ட. அதனால் அதை எடுத்துகிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு அது ஒரு பெரிய ப்ரெஸ் இருந்துச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். ஓகே, வாங்க, மேலே வந்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நீங்கள் இந்த கேம் விளாடும் போது பார்த்து விளாடுங்க கைஸ். அந்த கீழேருந்து மேலே வரும்போது ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் மட்டும்
போடாதீங்க, முக்கால்வாசி போடாதீங்க, கீழே விழுந்துருவீங்க. ஓகேங்க, செட் பண்ணிடலாம். எங்கேயோ பார்த்த மாதிரி சத்தம் கேட்குது. அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சுது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. லைஃப்பில் இப்பயே முக்கால்வாசி இல்லை, அரைவாசி போயிருக்கு. முன்ன கால்வாசி இப்போ அரைவாசி. அப்படியே வந்துட்டு சத்தம் போட்டு கேஜிக்கு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, கீழே போட்டதுக்கு திருப்பி சத்தம் போனனால ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இன்னொரு டோர் ஹேண்டில் வைக்கணும். எந்த ஆட்டு விட்டுட்டு போகிறான் டி? என்ன? ஓ, அது கிளவியா? நான் கூட இவன் வந்து ஸ்லெண்ட்ரினா பார்த்து ஆட்டு விட்றான்னு நினச்சேன். கிளவி தான் அது. ஓகே, இங்கே கிளம்ப இருக்கான். எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. அங்கே வேற ஒரு பொருள் இருக்குது, நம்ம எடுத்துப்போம். பொருள்லாம் வந்து க்ரௌபார் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாஸ்க் போட்டே ஓப்பன் பண்ணணும். சுவிட்ச் போர்டு கீ ரொம்ப முக்கியமானது டைமண்ட் எடுக்கிறதுக்கு. வாங்க டேரெக்டாக அங்கே போயிடலாம். போர்டு திருகியாச்சு, போட்டு அழுத்தியாச்சு, வந்துருச்சு. இதுதான் டைமண்ட். எப்படி பலனுக்குதா? டைமண்ட் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். டைமண்ட் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாம். இன்னும் நவர முடியல. அடப்பாவீங்களா, ட்ராப் போட்டிருக்க நல்ல மாஸ்க் போட்டிருக்கோம். இப்போ கிளவி எங்கே இருந்தாலும் வருவா. சுச்சோ, இதா பாருங்க போகிறான். மாஸ்க் மட்டும் போடலான்னு வச்சுக்கோங்க, சோலி முடிஞ்சிச்சு. கிளவன் தானே, அதனால நம்ம தைரியமாக போடலாம். அவனுக்கு காதும் கேட்காது, ஒன்றும் கேட்காது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து இவனுங்க எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் போட்டு தரலான்னு வந்துட்டேன். அங்கே போட்டு தள்ளிடலாம். 5 minutes later. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 3 டிக்கெட் வந்தது. கிராண்ட்பா வழக்கம் போல் வரல. ஓடுறா சீக்கிரம். செத்துட்டானுங்க. 3 டிக்கெட்டை விட்டு. கிராண்ட்பா டே, இந்த சைடு போக மாட்டியாடா? சரி, போயிருந்தா நீயும் பாயாசமாக இருப்ப அவனும் கூட சேர்ந்து. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திறக்கிறேன் பாருங்க. ஹேமரு அப்புறம் க்ரௌபார் வச்சு மட்டும்தான் திறக்க முடியும். இவன் வேற துரத்திட்டு இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போவோம். டி என்னடா கீழே விழுந்துட்டோம்? ஜம்ப் பண்ணால் கீழே விழுந்துட்டோம். எப்பட்றா டி? ஓ, படிக்கட்டுலேருந்து டேரெக்டாக குதிச்சிட்டேன். இவன் வேற வந்துட்டு இருக்கிறான். சரி, அந்த சைடு நான் அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டுட்டு இவனுக்கு ஒரு பாயாசத்தை நீங்கள் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான பிளாஸ்மா கன் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். வாங்க. நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணால் 5 புல்லட்டு கிடைக்கும். ஐசியூவா? ஐசியூ இவன் தானா? இவன் வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதில் பிளாஸ்மா கன் மட்டும் எடுத்துட்டுன்னு வச்சுக்க, கதற அடிக்கிறேன். பிளாஸ்மா கன் எடுத்துப்போம். யாரும் இல்லை, க்ரௌபர் எடுத்து தூக்கி போட்டுடலாம். இனிமேட்டு தேவையில்லை. அப்புறம் பிளாஸ்மா கன் எடுத்துக்கலாம். இந்த சிலிண்டர் தூக்கி போட்டு பிளாஸ்மா கன் எடுத்து இதில் லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 4 புல்லட்டு. பாருங்க, சூப்பராக இருக்கு கன்று பார்க்கவே. எவன் வந்தாலும் இன்னைக்கு பாயாசம் தான். வாங்கடா. சரி, பவர்ஃபுல் இது. இங்கே அந்த கிளவி எந்திரிச்சிட்டா. கிளம்பும் பாரு, போயிட்டு இருக்கிறான். கிளவியே அப்படியே படிக்கட்டில் இறங்கி கீழே மட்டும் போயிரு. 2 பேர் கீழே போனீங்கன்னா அப்படியே மேலே அனுப்பிச்சி விட்ருவேன். அப்புறம் 2 பேர் கீழேயே போயிட்டானுங்க. சரி, மேலே சந்தோஷமாக போயிட்டாங்க. அப்பா, சரி பவர் கைஸ். என்ன அங்கே சுட்டதுக்கு இங்கே என்னன்னா வந்து இப்படி அப்படியே துடிச்சிட்டு இருக்கா படிக்கட்டில் வந்து. எங்கே அந்த எங்கடா நீ போகிற? இங்கேயும் இல்லை. அப்படி எங்கடா நீ போவ? இங்கேருந்து வர எப்பட்றா? அடப்பாவி, இங்கே பாரு, கிளவி துடிச்சிட்டு இருக்கிறா. சாரி கிளவி, தெரியாமல் தான் சுட்டேன், தெரிஞ்சு தாண்டி சுட்டேன். நீ என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கல இத்தனை தாட்டி. சரி வாங்க, இந்த சைடு தம்பி இருக்கிறான். அப்புறம் வாங்க, பிளாஸ்மா கன் எடுத்துகிட்டு அண்ணன் தான், அவனை போட்டு தள்ளியாச்சு. எங்கேயோ பறந்து போயிட்டான், வேற உலகத்துக்கே போயிட்டான் அவன். பாடியே கிடைக்கல பாய்ஸ், வேற ஏதோ உலகத்தில் போய் ஸ்பான் ஆகிருப்பான். ஓகே வாங்க, ஸ்க்ரூ ட்ரைவரு பிளாங்க்கும் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு. ஃபோட்டோ எடுத்துப்போம். ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு. அந்த இனிமேட்டு சேஃபாக போகணும். பிளாங்க் எடுத்து இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். 1 2 3 4. ஓகே, பெயிண்டிங் எடுத்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. மாஸ்க் போட்டு கொஞ்சம் 2 சத்தம் போட்டிருக்கோம், கண்டிப்பாக வந்திருப்பாங்க. இந்த பிளாங்கில் இறங்கி
இப்படி இறங்கிடுவோம். ஃபோட்டோ இங்கே போட்டுடலாம். அப்புறம் அயன் டிஸ்க் இருக்குது. அயன் டிஸ்க் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே டோரில் இப்படி வச்சாச்சு, லாக் ஓப்பன் ஆயிரும். ஃபோட்டோ இங்கே போட்டு நம்ம போய் ரெட் கீ எடுத்துகிட்டு வருவோம். மேலேயே பார்த்தா ரெட் கீ எடுத்துகிட்டு வந்துட்டு கூட்டமாக இருந்தாங்க. சரி பிளாஸ்மா கன் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போடலான்னு போட்டேன். போட்டு செதறிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸு எல்லாம் பறந்துக்கிட்டு பாருங்க. அவன் என்னன்னா இப்படி படுத்து கிடக்குறான் பாருங்க, செம காமெடியாக இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு போஸு சிக்கிக்கிட்டாங்க. சரி வாங்க இதுலேயும் புல்லட்டில் தூக்கி போட்டுடலாம். ஓகே, ரெட் கீ எடுத்து இங்கே ஓப்பன் பண்ணக்கூடாது, இங்கே. அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ 3 பொருள் மட்டும் இருந்ததுன்னா அவ்வளோதான், எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்லெண்டர் மாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ இல்லைன்னா தப்பிச்சிருக்கவே முடியாது. சரி போயிட்டு வா, அடுத்த எஸ்கேப்பில் வேணால் ஒன்று எடுக்கிறேன். ஓகே, எங்கே இந்த பெயிண்டிங்? இங்கே இருக்குது. இன்னும் ஒரு தலை மட்டும் தான் விழுந்திருக்கு. இதுவும் அவ்வளோ ஒன்றுடே. என்னடா நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சரி வாங்க கடைசியாக அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. திருப்பி அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் இல்லைனா ரூஃப் டாப் எஸ்கேப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதாவது கேம் வேணுனாலும் சொல்லுங்கள். அந்த பக்கு சொல்லுவான், டே ஏன்டா அவனை தப்பிக்க விட்ட லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறான். டேய் என்ன எதுக்கூட அடிக்கிற, நீ தாண்டா அவனை தப்பிக்க விட்டன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஆமரை வச்சு அவனை அடிச்சுட்டு, டே ஏன்டா அவனே எப்படியோ சோத்துக்கு சத்தவ மாதிரி இருக்கான், அவனை போட்டு கொண்டுட்டான். நல்லா எந்திரிச்சிருவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், குட் லக் ஃபார் யுவர் லைஃபு. அவ்வளோதான், நம்ம அந்த பொருள் கொடுத்ததுனால நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்மள. ஓகே கைஸ், நம்ம எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக டோர் எஸ்கேப் முடிச்சிட்டோம். அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்பும் ரூஃப் டாப் எஸ்கேப்பும் இருக்குது. அது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது கேம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தேன் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.